8th மேக்ஸ் பார்க்கலாம். வட்டி கணக்கு. ரூபாய் 8000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 20 எனில் வட்டி விதத்தை காண்க. ஸோ அசல் கொடுத்துருக்காங்க. P = 8000, இதுதான் அசல். வருஷம் கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 2 வருஷம். நெக்ஸ்ட்டு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. இப்போ கேட்டிருக்கிறது வட்டி வீதம். ஸோ ஆறு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்குரிய ஃபார்முலா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் = P × R/100². இந்த இது எதை குறிக்குது அப்படின்னா வருஷம், 2 வருஷம் கொடுத்துருக்காங்களே அதை குறிக்குது. சிஐங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி, எஸ்ஐங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் = Pங்கிறது அசல், ஆறுங்கிறது வட்டி விகிதம், /100/2. ஸோ 2ங்கிறது வருஷம். ஸோ இதில் கொடுத்துருக்க டேட்டாவை அப்ளை பண்ணலாம். ஸோ சிஐ - எஸ்ஐ 20 அசல் 8000, R/100, 2 வருஷம்னால அந்த ஸ்கொயர்டு, 20/8000. ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலுக்கு வந்துடும். R/r², ஏன்னா ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை R². ஸோ இங்கே வகுத்தல் இருக்கிறதுக்கு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலுக்கு மாறும். ஸோ ஆல்ரெடி 20 இருக்குது. 100 × 100 /8000. 1 2 3 3 0 அடித்து கொடுத்தாச்சு. மேலே 3 0, 1 2 3, 4 8, 5 10, 1 4, 5 20. ஸோ 5 × 5. R² 25 அப்படின்னா ஆரோட வேல்யூ 5. ஸோ வட்டி விகிதம் 5%. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் = அசல் × வட்டி விகிதம் /². ஸோ இதுதான் ஃபார்முலா 2 வருஷத்துக்கு அப்படின்னா. இதில் அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.